வெல்கம் டு பயோதுளி. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா சஜஸ்ட் த மெஷர் டு ஓவர் கம் த ப்ராப்ளம் ஆஃப் ஆல்கஹாலிக். இது உங்களுக்கு புக் பேக்ல உள்ள லாங் ஆன்சர் கொஸ்டின். இதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எஜுகேஷன் அண்ட் கவுன்சிலிங். ஸோ அந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளானவங்க நம்ம என்ன செய்யணும்னா நிறைய கவுன்சிலிங் கொடுக்கும் போது அவங்க அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெளில வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த கவுன்சிலிங் அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி. அவங்கள அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டில இன்வால்வ் பண்ணும்போது அந்த பழக்கத்துல இருந்து வெளில வர வாய்ப்புகள் இருக்கு. அதாவது என்ன பண்ணலாம், ரீடிங், மியூசிக், ஸ்போர்ட்ஸ், யோகா அண்ட் மெடிடேஷன் இதெல்லாம் பண்ண வைக்கலாம். அடுத்தது சீக்கிங் ஹெல்ப் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அண்ட் பியர் குரூப். ஸோ நம்மளுடைய பேரண்ட்ஸ் சுத்தி உள்ள அந்த பியர் குரூப்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அவங்கலாம் நமக்கு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுக்கும் போது நம்ம அந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளில வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வென் ஏ ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன், அந்த ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன்ஸ்ல அந்த அஃபெக்ட் ஆன இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கண்டிப்பா என்ன வேணும்னா அந்த பேரண்ட்ஸ் பியர் குரூப்போட கைடன்ஸ் வேணும்னு சொல்றாங்க. அப்படி பண்ணும்போது அவங்க எப்படி பண்றாங்கன்னா ஷேர் தர் ஃபீலிங்ஸ் ஆஃப் ஆன்சிட்டி. அந்த பதட்டமான சூழ்நிலை இருக்கும் இல்லையா, அதுல இருந்து அவங்க வெளில வராங்க, அதை நம்மள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. ராங் டூயிங், அந்த தவறான செயல் செய்யாம இருக்காங்க. அந்த கெட் ரிட் ஆஃப் த ஹேபிட், அந்த ஹேபிட்ல இருந்து அவங்க வெளில வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது மெடிக்கல் அசிஸ்டன்ஸ். அந்த அஃபெக்ட் ஆன இண்டிவிஜுவல் இருக்காங்க இல்லையா, அவங்கள சைக்காலஜிஸ்ட், சைக்காட்டிஸ்ட கூட்டும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ராப்ளம்ல இருந்து எப்படி ரிலீவ் ஆகணும், அந்த கண்டிஷன்ல இருந்து எப்படி வெளியில வரணும், அந்த லைஃபை எப்படி பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபா மாத்தணும் அப்படிங்கறத அவங்களுக்கு கவுன்சிலிங் மூலமா சொல்லி கொடுப்பாங்க.